Hi, welcome back to Hunt Exams Academy. இன்னைக்கு நம்ம வந்து CSSல செலக்டார்ஸ்னா வந்து என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஃபோல்டர் வந்து போட்டுக்கலாம். ஓகே, CSS அப்படின்ற மாதிரி. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எல்லா ஃபோல்டர்ஸுமே நம்ம கிரியேட் பண்ண போகிற எல்லா ஃபைல்ஸுமே வந்துட்டு வச்சுக்க போகிறோம். இந்த இடத்துக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து இந்த இடத்துல ஷோ மோர் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து ஓப்பன் வித் கோட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் அப்படியே VS கோடில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டரில் தான் நம்ம வந்து எல்லா CSS ஃபைல்ஸும் வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு செலக்டர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ index.html அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் கோடு. ஸோ HTML இல்லாமல் நம்மளால் CSS பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா CSS tutorial. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து ஒரு CSS வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். ஸோ இப்போது CSSோட செலக்டர்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். CSS செலக்டர்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு இப்போ HTML இல்லை அப்படின்னா நம்மளால் CSS வந்து பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேராகிராஃப் டேக்கில் நம்ம வந்து ஒரு சின்ன HTML வந்து போட்டுக்கலாம். ஹாய், ஐ ஆம் CSS அப்படின்ற மாதிரி நான் போட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு எத்தனை விதமான செலக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து டேக் வச்சு நம்ம செலக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து கிளாஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ண முடியும். மூணாவது வச்சு ஐடி வச்சு நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஃபோர்த்து வந்து யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் செலக்டர்ஸ். ஓகே, இப்போ இந்த 4 செலக்டர்ஸுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேக் வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறது. ஸோ டேக் வச்சு செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேராகிராஃப் டேக் வந்து நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த டேக் வச்சு நம்ம எப்படி வந்து செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பேராகிராஃப் டேக். ஓகே, இது வந்து ஒரு பேராகிராஃப் டேக். இந்த பேராகிராஃப் டேகை நான் வந்து இப்போ ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ஸ்டைல் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைலே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். style.css அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த இடத்துல வந்து நான் பேராகிராஃப் டேகை P அப்படின்ற மாதிரி கால் பண்ணுவேன். ஏன் நான் வந்து இந்த மாதிரி P டேக் வச்சு கால் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த டேக் நேம் வந்து P தான். ஓகே, ஸோ அதனால் வந்து நான் இதையும் வந்துட்டு P டேக் வச்சு கால் பண்ணுறேன். இப்போ நான் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறேன், ப்ளூ. இதையும் சேவ் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாய் ஐ ஆம் CSS அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஏன் இன்னும் வந்து இந்த கலர் வரல அப்படின்னா, நம்ம இந்த style.cssயும் index.htmlயும் இன்னும் லிங்க் பண்ணல. ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல போயிட்டு லிங்க் CSS அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு எம்எட் அப்ரிவேஷன் வந்து வரும். அதாவது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து மாற போகிறது இல்லை, ஒன்லி வந்து இந்த நேம் மட்டும் தான் வந்து நம்ம சேஞ்ச் ஆக போகுது. ஏன்னா இங்கே பாருங்கள் style.css இருக்குது, இந்த இடத்துல style.css இருக்குது. வேறு ஏதாச்சும் பேர் வச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து லிங்க் பண்ணியாச்சு. இப்போ லிங்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து டேக் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து கிளாஸ் வச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுக்க போகிறேன் ABC அப்படின்னு. இப்போ ABC அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம அதை வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணணும், இந்த இடத்துல .abc அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் மாற்றுறேன். ஓகே, இப்போ நான் க்ரீன் கலர் மாற்றிட்டேன். எனக்கு வந்து இந்த இடத்துல க்ரீன் கலர் அப்படின்னு தெரியும். ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து இப்போது கிளாஸ் வச்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் வந்து வச்சு செலக்ட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல டாட் வச்சா கிளாஸ் வச்சு செலக்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஏன் கிளாஸ் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து நான் டேக் வச்சு செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி 2 P டேக் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு ப்ளூ கலர் வந்து அப்ளை ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் ஐ ஆம் செகண்ட் பேரா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டைலில் இது பேராகிராஃப்னே வச்சுக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இதுக்கும் கலர் அப்ளை ஆகிருக்கு, இதுக்கும் கலர் அப்ளை ஆகிருக்கு. பட் எனக்கு என்ன வேணும், ஸோ பேராகிராஃப்னு இருந்தாலே கலர் வந்து அப்ளை ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பர்டிகுலராக எனக்கு இது மட்டும் தான் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நான் கிளாஸ் வச்சு செலக்ட் பண்ண முடியும், இல்லை ஐடி வச்சு செலக்ட் பண்ண முடியும். ஸோ கிளாஸ் எதுக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்து இன்னொரு பேராகிராஃப் டேக் இருக்குது, ஹாய் ஐ ஆம் தேர்ட் பேராகிராஃப், இதுக்கும் சேர்ந்துல அப்ளை ஆகிருக்கும், மூணுத்துக்குமே அப்ளை ஆகிருக்கு. எனக்கு என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு 2த்துக்கு இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் ப்ளூ வேணும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரே கிளாஸை 2 பேருக்கு யூஸ் பண்ண முடியும். அதாவது 2 பேர்னால எத்தனை எலிமெண்ட்ஸ்க்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் கிளாஸை. பட் ஐடி அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கும். ஓகே, இப்போ கிளாஸ் வந்து எத்தனை பேருக்கு வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து 2த்துக்கும் சேர்த்து ஒரே கோடாக எழுதிடுவேன், .abc அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து இந்த 2த்துக்கும் வந்து க்ரீன் கலர் வந்துருச்சு, இதுக்கு அப்ளை ஆகலை. ஓகே, இப்போ எனக்கு என்னென்னா
இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு வந்து ஐடி வச்சு நான் அப்ளை பண்ண சொல்லி தர போகிறேன். ஐடி அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஐடி இஸ் ஈக்குவல்ஸ் டு XYZ. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஐடி எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஹேஷ்டேக் வைக்கணும். ஹேஷ்டேக் வச்சிங்கன்னா ஐடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் கலர் அக்வா ப்ளூ. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு வந்து மட்டுமே தனியாக வந்து கலர் அப்ளை ஆகிருக்கு. ஸோ ஐடி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் எதுக்கு ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு கிளாஸு, அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அந்த பேராகிராஃப் டேக். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிளாஸஸ் அண்ட் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் இந்த இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரும் கேப் வந்து உங்களுக்கு தெரியுது. கரெக்டாக? இது வந்து யூனிவர்சல் கேப். அதாவது எந்த இடத்துல வேணால் இது தெரியும். இப்போ நீங்கள் வந்து பாருங்களேன், இப்படி பண்ணாலுமே வந்து இது மேலே கீழே 4 சைடுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து அது தெரியுது. ஓகே, ஸோ அப்போ இதை வந்து நான் எப்படி வந்து அந்த எனக்கு ஸ்பேஸ் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஸ்டாருன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டார். ஓகே, ஸ்டாருன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஸ்டார் வந்து யூனிவர்சல் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா எலிமெண்ட்ஸையும் செலக்ட் பண்ணிடும். ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் செலக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து நான் வெறும் மார்ஜின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். ஃபுல்லாக மார்ஜின் 0 பிக்சல்ஸும் பேடிங் 0 பிக்சல்ஸும் வந்து வச்சோம் அப்படின்னா பிக்சல்ஸ் பிக்சல்ஸ் வச்சோன்னா இப்போ எனக்கு இந்த வந்து கேப் வந்து இருக்காது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா எலிமெண்ட்ஸையும் செலக்ட் பண்ணி அதோட மார்ஜின் பேடிங்கை 0 வச்சுட்டோம். மார்ஜின் அப்படின்னா அவுட்டர் ஸ்பேஸ், பேடிங் அப்படின்னா இன்னர் ஸ்பேஸ். ஓகேங்களா? அந்த எலிமெண்ட்டுக்கு உள்ளார இருக்க ஸ்பேஸ் வந்து பேடிங்னு சொல்லுவோம். மார்ஜின் அப்படிங்கிறது அவுட்டர் ஸ்பேஸ். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இல்லாமல் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் ஆஃப் செலக்டார்ஸ். இது 4மே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி நம்மளால் ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.